வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் சார் சார். வணக்கம் சார், நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் சார், இல்ல நல்லா சார், நல்லா இருக்கேன் சார். இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க, எப்படி இருக்கு மார்க்கெட்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் கொஞ்சம் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கு சார். ஓகே. வேற என்ன பண்ணீங்க? சார் இந்த எக்ஸ்ஆர்பிலாம் க்ரோ ஆகுமா சார்? நிறைய நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதோட க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து ஒன்றும் புரியல. நிறைய நியூஸ் வருது. ஜப்பானில் அதை இது பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. தென் நம்ம நியூஸ் படிக்கிறோம்ல, இட்ஸ் நாட் ரூமர், விர் லுக்கிங் அட் த நியூஸ். ஆனால் அதோட க்ரோத் வந்து எப்பயுமே நான் எக்ஸ்ஆர்பியை ரொம்ப வருஷமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது 2.4 2.5 தாண்டின சரித்திரமே இல்லை. ஸோ ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் த எக்ஸ்ஆர்பி மார்க்கெட் கேம் பிளே. பாருங்க சார். மார்க்கெட் கேப்பை பாருங்க. இவ்வளோதான் மார்க்கெட் கேப் போகும். ஓரளவுக்கு தான் மார்க்கெட் கேப் போகும். அதுக்கு மேலே போகாது. சும்மா ஷெல் பண்ணுறவங்க ஷெல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவ்வளோ போகாது. ஸோ இட்ஸ் யுவர் பிரைமரி டியூட்டி டு டூ சம் டியூ டிலிஜென்ஸ். நீங்கள் தான் யூ ஷுட் டூ யர் ஓன் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ எவ்ரிபடி started to shill coins like anything. So this is the target, this is the target, that is the target, but nothing reach those targets. ஸோ உங்களுக்குன்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது மார்க்கெட் கேப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க. நான் தான் ஏற்கனவே போன லைவ்லேயே சொல்லிட்டேன், ஐ டோன்ட் ஹேவ் கன்விக்ஷன் இன் எக்ஸ்ஆர்பின்னு சொல்லியிருக்கேன். அகைன் யூர் ஆஸ்கிங் தி சேம். இல்ல அது பாசிட்டிவ் நியூஸஸும் அதோட இதுவும் நிறைய நம்ம படிக்கிறதுனால அந்த அதோட சப்ளை இருக்கு இல்லையா, unless they burn the supply, it's not going to climb up. பெரிய லெவலில் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. $200 $100 இதெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. என்னன்னா அதோட சப்ளை எவ்வளோ பெரிய சப்ளை. ஸோ கேஸ் வாங்கியிருந்தீங்கன்னா பாட் இட் அட் அரவுண்ட் 30 cents 25 cents. நான் போன புல்லில் நான் வாங்கியிருந்தேன் 4 cents வாங்கியிருந்தேன். ஓகே, நல்ல ப்ராஃபிட் தான் எனக்கு வருது. இந்த புல் முடிஞ்சவொடனே நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது எக்ஸாக்ட்லி. இனிமே வாங்க மாட்டேன். ஓகே, இல்லை இனிமே வாங்க மாட்டேன். ஓகே. ஓகே ஓகே. வேற ஏதோ எல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான ஹைப்பில் இருக்கு. எஸ்பெஷலி தோஸ் ஏஜென்ட்ஸ் எங்க பார்த்தாலும் பம்ப் ஆகிட்டு இருக்கிறது அந்த காயின் தான். மீன் காயின் கூட அப்படி பம்ப் ஆகல, அந்த அளவுக்கு பம்ப் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்சா அந்த காயின்ஸ்ல ஏதாவது பிக் பண்ணி எடுத்து போடுங்க. ஏஜென்ட்ஸ்ல டெய்லி நிறைய வருது. அதே மாதிரி பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி நிறைய வருது. போட்டுட்டு எடுத்துருங்க. வெரி கேர்ஃபுல். அதை கண்டுபிடிக்கிறது தான் சார் பெரிய சேலஞ்சா இருக்கு. யாருமான நானும் மண்டே உடச்சு பார்த்துட்டேன். ஹவு டு ஃபைண்ட் ரைட் காயின் இன் ஆல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு. மார்க்கெட் கேப் பார்க்குறேன், நியூஸஸ் பார்க்குறேன், அது பார்க்குறேன். பட் ஐ கான் ரியலி ஃபிகர் அவுட். பை த டைம் அது நல்லா பம்ப் ஆன உடனே தான் நமக்கு தெரியுது, ஓகே திஸ் காயின் ஹேஸ் சம் ஒர்த். ஆனால் பை த டைம் இட்ஸ் ஆல்ரெடி பம்ப், சே 10 cents. இப்போ நான் ஒரு 0.2 cents வாங்குறேன் அல்லது 0.02 வாங்குறேன் அப்படின்னா ஐ சி ரியல் பொட்டன்ஷியல். ஆனால் இப்போ நான் ஆல்ரெடி 10 cents 12 cents வாங்கும்போது ஐ எம் நாட் கோயிங் டு மேக் எனி மணி ஆஃப் இட். அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் எப்படின்னு தெரியல. தோ ஐ டூ ஐ புட் லாட் ஆஃப் எஃபோர்ட் டு ஃபைண்ட் அவுட், ஐ ஸ்டில் கான்ட் ஃபிகர் அவுட். 10 cents வாங்கினா இட்ஸ் நாட் தட் யூ நாட் கோயிங் டு கெட் எனி மணி ஆர் மேக் எனி மணிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறமா அதுக்கு பொட்டன்ஷியல், க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கான்றதை பார்க்கணும். ஈவன் இஃப் யூ ஃபைண்ட் அ காயின் அட் 10 cents, அதுக்கப்புறம் அது க்ரோத் ஆகிறதுக்கோ ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்க்கணும். பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி இல்லாமல் ரியல் யூஸ் கேசஸோ இல்லைன்னா பெரிய டீம் பிஹைண்ட் தட் ப்ராஜெக்ட் அல்லது பெரிய விசிஸ் பிஹைண்ட் தட் ப்ராஜெக்ட் ஷில் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே. அது இல்லைன்னு சொன்னால் பெருசாக அது என்ன ஆகாதுன்னா போகாது. அதனால் அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே சார், ஓகே. நாளைக்கு அப்புறம் சேது சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 yearக்கு அப்புறம் லைவ்ல தான் ஜாயின் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், ஒரு 3 monthsக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் சார். நான் சரியாக பார்க்கல. ஏன்னா மேக்ஸிமம் லைவ்ல நீங்கள் இருப்பீங்க. நான் நிறைய பையனா உங்கள் டைம் மிஸ் ஆகும் இல்லையா? ஆமாம் சார், அதான் 1 o'clock 3 o'clock சார். இப்போ ஆல்மோஸ்ட் 4 5 ஆகுது. 5 ஆகுது. ஓகே ஓகே. ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சுங்களா? ஆமாம் சார். ஓகே
இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடே தான் சார், அதனால. சரி, ஓகே ஓகே. சொல்லுங்க. வேற என்ன? எனிதிங் எல்ஸ்? ஸ்டார் அட்லஸ் இப்போ வாங்கலாமா சார்? ஸ்டார் அட்லஸ் நான் ஏற்கனவே போன லைஃப் முதல்ல எப்படியே சொல்லியிருந்தேன். அவங்க ஆக்சுவலி பில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பில் பண்ணி முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தானே. போன புல்லுலேருந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கேம். என்னம்மா பில் பண்ணிட்டு இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் டீசர் மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் கேமை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 21 ஓகே சார். இருந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டார்ஷிப்பை போட்டு ஒரு டீசர் விடுறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் வரதில்லை. ஹாய் சார், அருண் சார் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, சொல்லுங்க சார். இப்போ தான் சார் ரீசெண்டாக ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி நேற்று தான் ஜாயின் பண்ணேன் உங்களோட சேனலில். ஸோ பார்த்துட்டு இருந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார். சார் ஒரே ஒரு டவுட் சார். ஆக்சுவலி இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, நான் லாஸ்ட் டைம் பார்த்த ரியோ கொஞ்சம் நல்லா ஒர்த்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பாயிண்ட்டில் வாங்கலாமா சார்? இப்போ தான் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் சார். இந்த பாயிண்ட்டில் வாங்கலாமா சார்? வாங்கலாம். இன்னைக்கு தான் இப்போ தான் கொஞ்சம் பம்பாக இருக்கு. 0.9 சென்ஸ் இருந்துச்சு சார். ஆக்சுவலி 0.9 இருந்தது. 5 வந்திருக்கு இப்போ. ஓகே. இப்போ நான் வீடியோ பேசிட்டு 0.95 இருக்கு. 8 ஓகே. வரைக்கும் வந்துட்டு போச்சு 2 days பேக். பாருங்க, எதுவும் ரிவர்சல் வந்துச்சுன்னா அந்த டைம்ல எடுப்போம். வேற சார் மகாலிங்கம் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார், இந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் இருக்குல்லங்க சார், யூனிஸ்வாப் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், அதில் ஏதாவது நம்ம அதிகமான பிக் பண்ணலாமாங்க சார் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன்ல? ஏன் அதில் அதிகமாக என்ன ரீசனு? ஓ, நீங்கள் இல்லை கேட்குறேங்க சார். வாங்கலாமான்னு கேட்குறீங்களா? வாங்கலாமான்னு கேட்குறேங்க சார். வாங்கலாம். டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஏரோட்ராம் தான் நல்லா இருக்குமே. ரேடியம், ஏரோட்ராம், ஓகே. ஆர்கா நல்ல காயின்ஸ் தானே. ஓகேங்க சார். ஓகே. வேற ஏதோ? ஹலோ சார். ஹலோ. இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களே ஆக்சுவலி கிரிப்டோவை பற்றி நாலேஜ் இல்லாதவங்களே ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து கிரிப்டோ பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ நியூவாக வரவங்கலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஜென்ரலைஸ்டாக வந்துட்டு மேபி இன்னும் நிறைய பேர் உள்ள வராங்களா சார் இப்போதைக்கு? ஏன்னா நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், ரீட்டைலர் கொஞ்சம் நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கிரிப்டோ இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு கூட தெரியாது. என் சொந்தக்காரங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் என்னோட க்ளோஸ் அது யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சேனல் வச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கேன், கம்ப்யூட்டர்ஸ் ஏதோ பண்ணுவேன், கோடிங் பண்ணுவேன் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அதை வச்சு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க சில ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஏதோ காயின்னு சொல்றாங்க, அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படியா, நான் தெரியாத மாதிரி அப்படின்னு என்ன உங்களுக்கு எதுவும் தெரியுமான்லாம் கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொன்னாங்க. வச்சுக்கிட்டே நானே கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் பண்றேன்னு கூட சொன்னது கிடையாது. நிறைய உள்ள வராங்க, நிறைய கேட்குறாங்க. புரியுது சார், புரியுது. ஸோ ஓவராலா இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே என்ன அதிகமா. ஓகே சார். ஓகே. யாரும் அக்னிஹரானா? சார் ஹரிஷ் சொல்லுங்க சார். இது நியூ காயின் வந்து பாத்தீங்கன்னா லிங்கோவும் பீக்கும் அதை பத்தி கொஞ்சம் பாத்தீங்களாங்க சார்? மெசேஜ் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு. பத்தி நிறைய பேட் நியூஸ் தாங்க இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் 2-3 லிங்கோங்களா? ஓகேங்க சார். அதை பத்தி நிறைய பேட் இம்ப்ரெஷன்ஸ் தான் நிறைய, என்னன்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். அந்த பீக்கெல்லாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கேன். அது வந்து அதோட பேரண்ட் கம்பெனி பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு கஸ்டமர் காயின், அந்த காயினோட தான் பீக்கு. அப்படி ஒரு காயின் வரப்போகுது, வரத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி சொல்லியிருக்கேன். நல்ல ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட் தானே சார் அது? டிபின். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். யாரா சார்? ஒருத்தர் டெக்ஸ்ட் டோக்கன்ஸ் பத்தி கேட்டிருந்தாருங்க. அதுல வந்து இந்த பழைய இதெல்லாம் இருக்குல்லங்க சார், யூனிஸ்வாப், சுசி, இதெல்லாம் வந்து இந்த புல்ரனுக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கலாமாங்க சார்? இல்லை 1 இன்ச்சு தோதோ எல்லாமே டெக்ஸஸ் தான். ஏன் பழசுல போறீங்க, புதுசுலேயே போங்க. நிறைய பேர் அது யூஸ் பண்றது இல்லை. 1 இன்ச் அஃப்கோர்ஸ் அது வந்து நல்ல ப்ராடக்ட் தான். ஏன்னா அது வந்து இடிஹெச்சோடது, அது இருக்கும். பேன் கேக்கு இடிஹெச்சோட 1 இன்ச்சு. இதை தவிர மற்றதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. புதுசாக வாங்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள்
நியூ ஒன்ஸே போய்க்கிங்க. அது வந்து ஏன்னா பம்ப் ஆயிருக்கும், கீழே இருந்தால் மட்டும் எடுங்க. பம்ப் ஆனதில் போய் போட்டுறாதீங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா மேலே போயிடுச்சு. சுசி ஸ்வாப் மட்டும் $1.5 இருக்குங்க சார். அது மட்டும் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்குங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் மேலே தான் சார் இருக்கும் ஒன்று. பார்த்துக்குவாங்க, பார்த்துக்குவாங்க. ஓகேங்க சார். ஓகே சார் இந்த ZK சிங்க்னா ZK காயின் இருக்குல்ல சார், ஆக்சுவலி நான் 0.13 எடுத்தேன் சார் என்ட்ரி. அது இப்போ என்ன ஏதாச்சும் ப்ரைஸ் டார்கெட்ஸ் அது தெரியும் சார்? தெரில அது, ஆனால் அது நல்லா தான் இருக்குது அந்த ப்ராஜெக்ட் வச்சுருங்க. அக்யூமுலேஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் பம்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம் சார். ரொம்ப நாளாக 9 சென்ட்ஸ்லேயே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு, 9, 10 அந்த ரேஞ்சிலே இருந்தது. 0.13 எடுத்தேன் சார், இப்போ தான் 0.2 தான் வந்துருக்கு சார். ஓகே ஓகே, வச்சுருங்க. வேற எதுவும் சார்? வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம் சார், நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் இப்போ இது அவாக்ஸ் செயினில் வந்து பிஎல்எஸ் ஷார்ப்னர்லாம் வந்து நல்ல கேம்னு சொல்கிறீங்க சார், ஆனால் அது ப்ரைஸ் வந்து இன்னமும் ஏறாமல் தான் இருக்குது. பிஎல்எஸ்லாம் திரும்பி டிவியில் ஒரு கேம் கூட போகலைங்க. நேற்று போன லைவ்ல ஆமாம் சார், நீங்கள் முந்தா நேற்று சொன்னீங்க கேமிங் சார் 15% தான் ஓவரால் போகல. அப்புறம் எப்படி இருக்கும்? கேமிங் செக்டர் போகும்போது தான் போகும். இந்த ஜனவரியில் இல்லைங்க சார். இப்போ வந்து இந்த பிஎல்எஸும் ஷார்ப்னரும் பை எடுக்கலாமா சார்? ப்ரைஸ் கீழே இருந்துச்சுன்னா எடுங்க. இஃப் இட் இஸ் பாட்டம் டவுட்னு எடுக்கலாம். அதனால தான் சார் பார்க்குறேன். பிஎல்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 சென்ட்டுக்கும் கீழே வந்திருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. கார்போ எவ்வளோல இருக்கு? கார்போ வந்து அது வந்து நான் எடுத்ததுலேருந்து நான் எடுத்ததை விட இப்போ அது ப்ராஃபிட்டில் தான் சார் இருக்குது. 1x எடுத்துட்டேன் சார் வெளில, அப்படி இருந்தும் அது ப்ராஃபிட்டில் தான் சார் இருக்குது. அதனால நான் சரி, அது இன்னும் வந்து நான் போட்டது வந்து $50 போட்டேன் சார். இது ப்ராஃபிட் எடுத்தது போகவே $75 இருக்கிறதுனால நான் இன்னும் அது பக்கம் போகல சார். சரி ஓகே பாருங்க. அதனால இது மட்டும் இது வாட்ச் பண்ணுறேன் சார். இது வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது வந்து 10 சென்ட் ஒரு வாட்டி வந்துட்டு திரும்பி 20 சென்ட் போச்சு சார். திரும்பி 9 சென்ட்டுக்கு இப்போ வந்திருக்கு சார். பிஎல்எஸ் சார். ஆமாம் சார், நடக்குது பார்த்து. சரி, அவாக்ஸில் பில்ட் ஆகிருக்குன்றதுனால தான் சார் கேட்குறேன். கொஞ்சம் பாருங்க அந்த டைம்ல. சரிங்க சார், சரிங்க சார், செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார், சரிங்க சார், நன்றிங்க சார். சார் இன்னொன்று வந்து இப்போ இந்த பயோ ப்ரோட்டோகால்னு ஒன்று வந்தது இல்லைங்க சார், அதுக்கப்புறம் இந்த டிஃபை அந்த சயின்ஸ் சம்மந்தமான ப்ராஜெக்ட் எல்லாமே இன்னைக்கு நல்லா ஏறி இருந்துச்சு சார். ஆமாம், அதுதான் வந்து பெரிய ப்ராஜெக்ட் அது பயோ. ஓகே சார். நல்ல பேர் bio.xyz ஏற்கனவே அந்த வீடியோ மூலம் நான் சொல்லியிருப்பேன். அந்த ப்ராஜெக்ட் தான் அது. ஆமாம் சார், அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3x கிட்ட போயிருக்கு சார். நான் 2xலேயே அதை இது பண்ணிட்டேன் சார். மிமிகாயின்றதுனால நான் இது பண்ணிட்டேன் சார். பயோ ஆக்சிலரேஷன் ஒன்று சொல்லியிருந்தீங்களே சார். bio.xyz இப்போ வந்திருக்கிறது தான் நான் சொன்னது. அதை நான் பேசவே கிடையாது. இல்லை இல்லைங்க சார், பயோ ப்ரோட்டோகால்ன்றது இப்போ லிஸ்டிங் ஆகிருக்கிறது. அதுதான் வந்து bio.xyz இதில் இருக்கும், வெப்சைட்டில் இருக்கும். ஓகே சார். வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி அதில் வந்து நிறைய பில்ட் ஆகும். இந்த பயோவில் வந்து நிறைய பில்ட் ஆகும். இப்போ வந்திருக்க பயோ, அந்த பயோ மீன் அந்த பழசு, அது சும்மா போட்டுட்டு இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னது. இது வந்து இந்த வீடியோ அந்த டிசைன்ஸை பற்றி போடும்போது சொல்லியிருப்பேன். மாலிகூல், bio.x, விட்டாடாவு, இந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் வந்து டைனெக்ஸும் சேர்த்திருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் அதெல்லாம் ரிஸ்க்ல வச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பயோ தான் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஆக்சுவலாக இதோட ப்ரீசேல் நடந்துச்சு, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரிங்க சார், சரிங்க சார். இல்லைங்க சார், அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் பம்ப் ஆயிருந்தது சார், அதுக்காக சொல்கிறேன் சார். டிசைன்ஸும் கொஞ்சம் ஒரு புல் இருக்கும் இந்த வாட்டி, பாருங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சில பேருக்கு பைனான்ஸ்ல ஸ்டேக்கிங் பண்ணிருக்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, அது எப்பவுமே கொடுக்கும். பயோ வந்து அதுக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு 3 ப்ராஜெக்ட்டுக்கு. இல்ல, நிறைய ப்ராஜெக்ட் பயோவும் கொடுத்துருக்கான் இந்த தடவை. சோ அவனோட இதுல வந்ததுனால. இல்ல, அவன் பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்ல அது. ஆமா, இன்வெஸ்ட்மென்ட். ஆமா, அவன் இன்வெஸ்ட்மென்ட் பயோ நல்ல ப்ராஜெக்ட் தான் அது. பட் 80 அதுவும் கூட தான். ரீசெண்டா நிறைய மீம்ஸ்க்கு வந்து மங்கி அந்த ஏப் காயின் வச்சிருந்ததுக்கு மங்கின்னு ஒன்னு கொடுத்துருந்தான். MONKY தானே? ஆமா ஆமா. ஓகே ஓகே. 1-2 ப்ராஜெக்ட் வரிசையா கொடுத்துக்கிட்டே இருக்கான் இப்போ ரீசெண்டா. ஓகே ஓகே. சார் பிரேம் சார் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சார் நான் பயோ ப்ரீசேல் என்ட்ரி எடுத்திருந்தேன் சார். ஓகே, சொன்னீங்க. இப்போ 25 சார், இப்போ அரௌண்ட் 25x பண்ணிருச்சு. நீங்க எடுத்துட்ட பிறகு எடுத்துடுங்க சார். சார் எடுத்துட்டேன், செல் பண்ணிட்டேன் சார்.
வேற சார் இப்போ டிசை வேவ்ஸ் இப்போ என்ன இப்போ வேவ் இந்த இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களான்னு சார் லைக் ஸ்மால் வேவ் மாதிரி ஏதாவது வேவாக இருக்கு. ஏன்னா வந்து அவன் 2-3 தடவை வந்து சிசெட் அதை பற்றி பேசியிருந்தான். ஸோ அதனால மேபி இந்த பயோ இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு ஃபுல் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நாட் ஷியோர். அதே மாதிரி இந்த பயோலேயே ஒரு ப்ராஜெக்ட் வருது. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். இன்னும் நான் பார்க்க பட் ஆனால் எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. அதுலேயே ஒரு ஏஜென்ட் அதில் ஒரு ஏஜென்ட் டிஇஇ ஓகே ஓகே ஒரு ஏஜென்ட் வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆனால் இதெல்லாமே ரிஸ்க் தான் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ் போட்டிருக்கான். அதுமாரி நாக்கமோட்டோவில் வந்து ஏஐ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் அவனே உருவாக்கியிருக்கான். எந்த கேம்லாம் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கும் அவங்களோட எக்கோ சிஸ்டம் நாக்கமோட்டோட விளையாடுறவங்களுக்கு கேமர்ஸ். ஸோ எல்லாரும் ஏஐ ஏஜென்ட்ஸ் அவங்கவுங்க உருவாக்கிட்டு வராங்க. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் உருவாக்குவாங்க. நாக்கமோட்டோ உருவாக்கியிருக்காங்க சார். நேற்று தான் இந்த நியூஸ். ஓகே ஓகே சார். அதனால நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வருது. ஓகே ஓகே சார். வேற ஏதோ ஹாய் சார். ஹாய் சார். வேற ஏதோ ஒருத்தர் பேசுங்க. சார் சென்னையிலேருந்து சுப்பிரமணி பேசுகிறேன் சார். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. சார் இப்போ நம்ம அந்த கேமிங் செக்டரில் நமக்கு இப்போ இந்த காயின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க சார். இப்போ நம்ம ஸ்டாக்ஸில் வந்து ஸ்க்ரீனர் மணி பண்ணி பார்ப்போம்ல சார். ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டரில் வந்து என்ன மாதிரி அவங்க ரெவென்யூ பண்ணுறாங்க மாடல்ஸ்லாம். இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து கிரிப்டோவில் பர்டிகுலராக கேமிங் செக்டரில் இவங்களுடைய ரெவென்யூ மாடல்ஸு அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கு? இப்போ காயின் மார்க்கெட் கேப் எல்லாத்துமே தனித்தனியாக கேட்டகரி வைஸாக போய் பாருங்க. ஓகே சார். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அவங்களுடைய இந்த யூசர் பேஸ்ட்லாம் கேமிங்கில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட ரெவென்யூ மாடல்ஸு அந்த மாதிரி கேட்குறேன் சார் ஸ்பெசிஃபிக்காக. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? நீங்கள் ஒன்று தனித்தனியாக தான் பார்க்கணும். அது மாதிரி எனக்கு இருக்க மாதிரி தெரியல. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அப்டேட்டு. இது A0 ஸ்டேக்கிங்ல எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சா என்ன? ஏன்னா எனக்கு இப்போ ஸ்டேக்கிங் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளா எனக்கு ஃபண்ட் வரவே இல்லை. வேலிடேட்டர்ஸை வந்து அவன் ரிமூவ் பண்ணானே. அது ரொம்ப நாளுக்கு முன்னே இருந்துச்சு. ஒரு 2 months ஆச்சு. அது எனக்கு இப்போதான் ரீசெண்டாக தான் இப்போ ஸ்டாப் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி கூட வந்தது. இப்போதான் அன்ஸ்டேக் கொடுத்துருக்கேன். அன்ஸ்டேக் கொடுத்துட்டு வேற வேலிடேட்டர் போடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். எல்லாரும் ஒரு தடவை வேலெட்டை செக் பண்ணிக்கங்க. ப்ராப்பரா வருதா என்னங்கிறது அது 2 மாசம் செக் பண்ணிக்கங்க. நானே சில வேலிடேட்டர்ஸ் எல்லாம் வந்து மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டேன். மேபி நான் ஆல்ரெடி இருந்தது மறுபடியும் என்னோட வேலிடேட்டர் இப்போ எதுவும் ரிமூவ் பண்ணியிருக்கானான்னு தெரியல. ஓகே ஓகே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண சொல்றேன். வேற எதுவும் நீங்க எதுவும் பாத்தீங்களா? ஜி நியூஸா? நியூஸ் பெருசா எதுவும் பார்க்கல ஜி. வேற எதுவும் காயினும் பார்க்கல இல்லையா? காயின் பார்க்கல. ஆக்சுவலாக சொல்லியிருக்காரு. நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அது ஓகே வந்துச்சுன்னா பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பேசலாம். சரி. வேற எதுவும் யாருக்கும் டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யாராவது பேச வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. சார் கணேஷ் பேசுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இந்த ஏஐ ஏஜென்ட்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்கியாக தான். எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னு தெரில. ஸோ நான் ஒன்றும் பெருசாக ஏஐ ஏஜென்ட்லாம் ஒன்றும் என்ட்ரி எடுக்கல. பட் நம்மளோட லிஸ்ட்டில் பார்க்குறப்ப நம்ம எஃப்இடி வச்சுருக்கோம்ல சார். எஃப்இடி ஆனால் 1x பண்ணிச்சு சார் நவம்பரில். ஆனால் இப்போ இந்த நியூவாக வந்து ஏஐ ஏஜென்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப அவர் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல சார். ஆமாம். அது வந்து எஃப்இடி எப்படி ஏஐ காயின்ஸ் நியூவாக வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல போனால் விர்ச்சுவல்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000x கிட்ட பண்ணியிருக்கு. 600%. ஸோ அதே மாதிரி ஏஐ 16Z பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அதுவும் ஒரு 100x கிட்ட பண்ணியிருக்கு. இது மாதிரி அந்த புதுசு அந்த நேரேஷனு உள்ள புஷ் பண்ணிட்டு போகிறது பை பண்ணுறது அதை பொறுத்து அந்த நியூஸை பொறுத்து ஏறுது. லாங் டேர்முக்கு காயின்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த ஷார்ட் டேர்மில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு விட்டுரும். மேக்ஸிமம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதை ப்ராஃபிட் எடுத்தாங்க, கேபிட்டல் எடுத்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா ஓகே. எடுக்காம விட்டுட்டு
இன்னும் பெருசாக போகணும்னு வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கிக்குவாங்க. அதே மாதிரி இல்லாமல் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சிருக்கலாம். ஆனால் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸில் வந்து ஷார்ட் டேர்மாக ப்ளே பண்ணுவேன். லாங் டேர்முக்கு இந்த ஓகே எஃபிக்கு மேற்பது லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. சார் இப்ப மார்க்கெட் லைட்டா மேல அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப மேல போகணும்னா அப்படிக்குள்ள எடுத்துக்குங்களா இல்ல அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வருங்களா சார்? தெரியலங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் போகுது. இந்த நேற்றுக்கும் ஒன்றும் பெருசா இல்லை. இப்பதான் ஒரு அரை மணி நேரமா அப்படி இப்படின்னு. ஆமா ஆமாங்க சார். அதான் மேல இருக்க ஓஜி காயின்ஸ் மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா பார்ப்போம். அது எத்திரியம் தான் இப்ப கொஞ்சம் புல் பேக் எடுத்துற மாதிரி தெரியுதுங்க சார். நல்லா வந்துட்டு இருக்கு. பெர்ஃபார்ம் பண்ணாதாங்க எல்லா காயின்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணும். அதான் இப்ப எத்திரியம் தான் சார் மூவ் ஆயிட்டு இருக்கு. TAO is skyrocketing, sir. It was 440. டிஓக்கு Now it's going. நியூஸுங்க. டிஓக்கு முதல்ல முக்கியமான நியூஸ் வந்து இவிஎம் கம்பேட்டபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ். ரெண்டாவது நியூஸ் வந்து டைனமிக் டாவ். அது வந்துச்சுன்னா இன்னும் போகும். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பியர். டைனமிக் டாவ் அது ரெண்டும் வந்து பெரிய நியூஸ். ப்ளஸ் வந்து இந்த ஏஏ ஏஜென்ட்ஸ்ன்னு சொன்னாலே அதுக்கு எல்லாத்துக்கும் சட்டியில் இருந்தால் தான் கப்பையில் வரும். எல்லாத்துக்கும் முக்கியமாக அதுக்குள்ளே இருக்க வேண்டியது மாதிரி பிகர் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர். அது கீழே அடியில் பெரிய பத்தி இந்த ஆர்டிகல் மட்டும் பார்த்தேன். இதுல நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி புரியாது. அடிச்சிங்களா? அது அந்த எக்கோசிஸ்டம் இன்னும் பில்ட் ஆகும் அந்த டிடி. இல்ல ஆக்சுவலா அது எதுக்கு கொண்டு வராங்கன்னா டைனமிக் டாவ்ன்றது வந்து ஒரே ஒரு ரீசனுக்காக பெரிய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இல்லாத அளவுக்கு ப்ரைஸை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிற மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ மைனர்ஸ் அல்லது இந்த வேலிடேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து நீங்களே வந்து வேலிடேட் பண்ணும்போது ஒரு எல்லாருக்கும் ஒரே அளவான பர்சன்டேஜ் போயிட்டு இருக்கு. 17%, 16% அந்த ரிவார்ட்ஸ் வந்து ஹூ எவர் பெர்ஃபார்ம்ஸ் எக்ஸீடிங்லி வெல் வில் பி ரிவார்டட் ஹைலி. அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அந்த சப்மிட்டே வந்து எடுக்க சொல்லுவாங்க டோட்டலாக. ஸோ இதுதான் வந்து இந்த டைனமிக் டாவோட மெயின் ஆம்பிஷன். ஃபுல்லி ப்ராப்பராக டீசென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ரிவார்டு அவங்களுக்கு அதிகம் போகிற மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் டென்சார் ஃபவுண்டேஷனில் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கிறத விட டிஏஓ ஸ்டாட்டு கார்ஸ்டல்னு ஒரு வேலிடேட்டர் இருப்பான், மூணாவது இடத்துல இருப்பான். அவனுக்கு அதிகமாக அது பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஏன்னா இஸ் பெர்ஃபார்மிங் எக்ஸீடிங்லி வெல் அந்த பர்டிகுலர் வேலிடேட்டர். சார் சொல்லுங்க. சரி, இப்போ சைனால ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, மேபி அதனால ஏதாவது மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஷேக் அவுட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? சரி இல்லைங்க, அது எல்லா வாட்டியும் மார்க்கெட்டிங் வருது. சைனால ஒவ்வொரு வாட்டி தெரியல, பார்க்கலாம். ஓகே சார். அப்போ அந்த லிஸ்ட்டு சார், நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். அந்த லிஸ்ட் ஆக்சஸ் இருக்குமா சார்? ஹலோ, என்ன லிஸ்ட்டுங்க சார்? யாரோ பேசும்போது நம்ம கொடுத்த லிஸ்ட் சார், அது நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். இல்லைங்க, எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு 4 பேர் பேசி போவோம். காயின் அனலைஸ். ஓகே, எங்க ஊருக்காரங்க வர்றது என்ன வந்து பார்ப்பாரு. ஓகே, வேற சார் மாவியா வந்து ஸ்டில் அக்குமுலேட் பண்ணலாமா எல்லாமே அவனுக்கு இல்ல ஆரம்பிக்குது. ரீசெண்டா வந்து நியூஸ் வந்து பம்ப் ஆகல, அது அப்படியே அதே இடத்துல தான் இருக்கான். சோ மேபி ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சா மூவ் ஆகும். மேல போகலையேங்க. அப்புறம் அப்படியே இப்ப மேல போகல கேமிங், எந்த கேமிங் காயினுமே மேல போகலையே. எல்லா கேமிங்கும் கீழே தானே இருக்கு. லாஸ்ட் எந்த கேமிங் காயினுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. இயர் ஃபுல்லாவே வந்து 15% தான் அப்பா இருக்கு. மொத்தம் 15% தான் என்டையர் கேமிங் இண்டஸ்ட்ரி. அதனால அது பெர்ஃபார்மே பண்ணல, எந்த காயினுமே பெர்ஃபார்ம் பண்ணல. பார்க்கலாம் சார். இன் கேஸ் கேமிங் காயின்ஸ்லாம் பம்ப் ஆகுது, ஸோ கேமிங் ட்ரெண்ட்ல இருக்க காயின், ஐ மீன் எல்லா கேமிங் காயின்ஸுமே பம்ப் ஆகுதுன்னா அந்த ட்ரெண்ட் வந்து எவ்வளவு நாள் சார் கண்டினியூ ஆகும்? அடுத்த ட்ரெண்ட் வரையும் கண்டினியூ ஆகுமா, இல்லாட்டி ஒரு பீரியட் ஆஃப் டைமோட முடிஞ்சிட்டு அந்த மாதிரி தான்? ஒரு மாசம் 1.5 மாசமாவது ஒரு ட்ரெண்டுக்கு இருக்குங்க. ஒரு மாசமாவது இருக்கும் அட்லீஸ்ட். கவனிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். ஏஜென்ட் கிட்டத்தட்ட ஏஜென்ட் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. நான் வந்து நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னேன், என் ஸ்டேட்டஸ்ல தான் வச்சிருந்தேன்.
ஏஐ ஏஜென்ட் காயினை லுக், அதாவது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஏஜென்ட் காயின்ல நான் போறதுக்கு நவம்பர் மாசத்துல சொன்னேன், ஜனவரியே வந்துருச்சு. ஏஐ ஏஜென்ட் காயின்க்கு தான் பக்கா போகும். கிட்டத்தட்ட 2 மாசமா அதை ட்ரெண்ட் போய்கிட்டே இருக்கு. வேற சார் இப்போ வந்துட்டு ரியோவோட பேக் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் யாரு சார்? ஆக்சுவலி லைக் பெரிய கம்பெனிஸ், பெரிய யாருமே கிடையாது. இப்போ ஓகே, ரியோ பேக். ஓகே, பேசாதவங்க மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. வேற வணக்கம் சார். சார் இதுதான் எங்களுக்கு நிறைய பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் புல் ரன் அந்த சைக்கிள்குள்ள வர மாதிரி எனக்கு தோணுது. அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி புல் ரன் 2020-21 நடந்த புல் ரன்ல ஒவ்வொரு செக்டாரா நீங்க வந்து அப்பாவும் சொல்லிட்டே இருப்பீங்களா சார்? அப்படிங்கும்போது ஒரு செக்டர் அப்பாயி அப்படி கீழே விழுந்து அப்படி இதாகுமா, இல்லாட்டி எல்லா செக்டரும் ஒவ்வொரு செக்டாரா அப்பாயி அதுக்கடுத்து பிட்காயின் மொத்தமா விழுந்து அந்த மாதிரி விழுந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? ஸ்டேபிளா இருக்குங்க, ரொம்ப எல்லாம் கீழே வந்துடாதுங்க. கடனை மேல போன வேகத்துக்கு கீழே எல்லாம் வராது. ஓரளவுக்கு ஸ்டேபிள் அப்படியே கன்சல்டேஷன் ஸ்டேஜ் மாதிரி போயிட்டு இருக்கு. நிறைய பேரை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு காயின் இப்போ 1 சென்ட்ல வாங்கினா யாரும் வாங்க மாட்டீங்க. 1 சென்ட்ல வாங்குவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. அது 5, 10, 20, 30 சென்ட், அதாவது ₹1 வாங்க சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ₹20 ஆயிரும், ₹25 ஆயிரும், ₹35 ஆயிரும். அப்பதான் எல்லாரும் கண்ணுக்கு எனக்கு தெரியும் 35 அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ₹35 அப்படியே கொஞ்சம் நாளுக்கு அப்படியே வச்சிருப்பாங்க. கண்ணில் கட்டிட்டு 36, 32, 35, 34, 32 அந்த டைம்ல நிறைய உள்ள வந்து கேட்பாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இருக்கும். உடனே எல்லாம் போயிட்டு உடனே எல்லாம் கீழே வராது. எவ்வளோக்கு ஸ்மூத்தா வேலை போதோ அந்த ஸ்மூத்தா தான் கீழே வரும். கீழே வருது இன்னும் ஸ்லோவா தான் வரும். ஓகே, இப்போ கீழே வர்றதுங்கிறதே தெரியாத மாதிரி தான் கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா சார்? வச்சுக்கிட்டு ஆனந்தத்துல இருப்பீங்க, சரி, வைக்காம பாத்துக்கிட்டே அதை பண்ணாதீங்க. பி வெரி கேர்ஃபுல். ஓகே சார். அதே மாதிரி இது ஒன்று சார், அது பிட்காயின் தான் ஃபர்ஸ்ட் கீழே வந்து அதுக்கப்புறம் எல்லா ஆல்ட்டும் அப்படி விழுற மாதிரி வருமா சார்? லாஸ்ட் சைக்கிள் எப்படி நடந்துச்சு? டாமினன்ஸ், அதாவது வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க சரிங்களா? இந்த டாமினன்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். 5 பேர்ல வந்து ஒவ்வொருத்தட்டும் 20 இருந்துச்சுன்னா எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட மட்டும் ₹60 இருக்கு சரிங்களா? மீதி 3 பேர்த்தையும் 10 ரூபா, 4 பேர்ட்டு 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் ₹60 இருக்கிறது ஒரே ஒரு பர்டிகுலர் ஆளுகிட்ட. 4 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எதோட டாமினன்ஸ் அதிகமா இருக்க மாட்டேன், இந்த ஏ அப்படின்ற நபர்கிட்ட இருக்க ₹60 வச்சிருக்கிறது மட்டும் என்ன இருக்கு, டாமினன்ஸ் இருக்கு. மொத்த கிரிப்டோ மார்க்கெட் ₹100 எடுத்தீங்கன்னா அந்த ₹100 கிரிப்டோ பிட்காயின் மட்டும் ₹60 இருக்குன்னு அர்த்தம். அதான் அந்த டாமினன்ஸ் சொல்றாங்க. இப்போ 58% இருக்கு டாமினன்ஸ். மொத்த கிரிப்டோ வந்து ₹100 எடுத்தீங்கன்னா பிட்காயினோட அளவு வந்து 58%. பிட்காயின் மட்டுமே அதுக்குள்ள இருக்கு. அந்த பிட்காயின் மட்டுமே இருக்கிறது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரணும். அது வந்து ஆர்கானிக்கா தான் குறையும், சடனாலாம் அப்படி டிராப் ஆகாது. எவ்வளவு வரைக்கும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னா 40 to 45 ரேஞ்ச் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது 40 வந்துச்சுன்னா 60% ஆல்ட்டுக்குள்ள வந்துடும். அதாவது பிட்காயினை தவிர இருக்க மற்ற எல்லாமே ஆல்ட். பிட்காயின்ல இருந்து என்ன ஆல்ட்டுக்குள்ள ஃப்ளோ ஆகும்போது ஆல்ட் எல்லாமே பெருசா பம்ப் ஆகிப்போம். இதுதான் வந்து புல் மார்க்கெட் ஆல்ட் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற ஏதாவது ட்ரெண்ட் வரலான்னு எதிர்பார்க்கலங்க சார். இப்போ எப்படிங்க சார் திடீர்னு டிசைன்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டாங்க. டிசைன்ஸ் வந்து ஸோ ஏஐ வச்சு வேற ஏதாவது ஏஜென்ட் எடுத்து ஏதாவது வரலாமான்னு நீங்க ஏதாவது பார்த்தீங்களா சார்? ஏஐ ஏஜென்ட்டுக்கு அப்புறம் எதுவும் வர மாதிரி எனக்கு தெரியல. பட் என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு புரியல. மேபி அதை ரோபோட்டிக்ஸ்னு ஏதாவது கொண்டு வருவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ரோபோட்டிக்ஸ் சம்பந்தமா சார் ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சு பார்த்துருக்கீங்களாங்க சார்? இப்போ நீங்கள் கிரிப்டோ ரேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா Tier 1 விசிஸ் எடுத்துக்கோங்க, Tier 2 விசிஸ் எடுத்துக்கோங்க. அவங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்க்க முடியும் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில். டிஃபை வந்து எல்லாத்தோடைய Tier 1 இருக்கட்டும், Tier 2 இருக்கட்டும், Tier 3 இருக்கட்டும், எல்லாருமே டிஃபை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவா வச்சிருக்காங்க. ஆனால் டிஃபையே ஒன்றும் வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ணல சார். அவங்க போர்ட்ஃபோலியோக்கு மெஜாரிட்டி கம்பல்சரி சார். நான் நிறைய விசிஸை பார்த்துருக்கேங்க சார். இப்போ பைனான்ஸ் ஆகட்டும், காயின் பேஸ் வெஞ்சர்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாருமே டிஃபைல வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க சார். இல்ல நீங்க இன்னொரு அந்த ஆஸ்பெக்ட் நீங்க இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்க்க கூடாது, இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணும்.
அவங்க நீங்க சொல்றீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு, அவங்களுக்குலாம் 1000x இருப்பானுங்க அந்த டிஃபைல, ஒவ்வொரு டிஃபைலையும். சார் அவங்கெல்லாம் ஐடியல் பிரைஸ் அதான் சொல்ல வரேன். ஏன்னா அவன் அந்த பிரைஸ்ல தாங்க சார் வாங்கியிருப்பாங்க. நான் நார்மல் பிரைஸை கன்சிடர் பண்றேங்க சார். அதுதான் 000ல வாங்கியிருப்பான். உண்மைதான் சார். வாங்கிட்டு ரிமைண்ட் உண்மைதான் உண்மைதான். ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பானே ஒழிய அதை பெர்ஃபார்ம் பண்ணலாம் கிடையாது. அவனுக்கு 1000x ஏற்கனவே அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் டிஃபை உண்மைதான். எவர்கிரீன் செக்டர்னு எப்பவுமே வச்சிருப்பானுங்க டிஃபையை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஃபைனான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது, அதனால வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பார்ப்போம் என்ன எந்த இருக்குன்ட்டு. ஏஐல கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றானுங்க, குறிப்பா அந்த டிஓ தான் அதை பண்ண வச்சிருக்கு. ஓகே ஜஸ்ட் கரெக்ட். ஆமா, ஏன்னா வந்து கிரே ஸ்கேல்ல இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ஏஐ செக்டர்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏஐ ஏஜென்ட்டுக்குள்ளேயும் வருவானுங்க. அதுல எதுல வராங்கன்ற பார்ப்போம். இன்னைக்கு ஏஐ ஏஜென்ட் கூட ஒரு 10 விதமான காயின் பார்த்தேன் நான். வேணா அப்புறமா ஸ்டேட்டஸ்ல வைக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு சொல்லுங்க. இல்ல ரெகுலரா நீங்க வந்து எங்க ஃபண்ட்ஸ் உள்ள போகுதுங்கிற ப்ராஜெக்ட்ஸை ரெகுலரா கீப் ஆன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டி பண்ணலாம். ட்ரெண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே ஓகே சார். நீங்க இதுல ஃபில்டர் போட்டீங்கன்னாவே இப்போ ரீசெண்டா இப்போ யாரெல்லாம் இப்போ ஃபண்ட் எவ்வளவு பண்ணியிருக்காங்கிறத 1 மில்லியனுக்கு மேல நீங்க ஃபில்டர் போட்டு செக் பண்ணிக்கிட்டே வரலாம். இல்ல விசிஸ்ல ஆமா, நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து ஸ்கிரீன்ஷாட். ரேங்க்ல நல்லா தெரியுது, நல்லா இருக்காது. அது கிரிப்டோ ரேங்க்ல நல்லா இருக்குன்னாங்க. கிரிப்டோ ரேங்க்ல நல்லா இருக்கு. இன்னொன்னு இருக்கு, அது நல்லா இருக்கு. அந்த கிரிப்டோ ஃபண்ட் ரைசிங் ஏதோ ஒரு டிராப் ஸ்டார். இது ரெண்டுமே பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஃபண்ட் ஃப்ளோ நமக்கு தெரியும் எங்க அதிகமா போகும். டிசைன்ஸ்லயும் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கு, ரொம்ப போற மாதிரி தெரியல. பட் ஆனா டிசைன்ஸ்ல இப்போதைக்கு அவன் டோட்டல் மார்க்கெட் கேப் ஒரு 2 பில்லியனுக்குள்ளதான் இருக்கும், எல்லா டிசைன்ஸும் சேர்த்து. மார்க்கெட் கேப் எடுத்தீங்கன்னா மொத்தமாவே. இந்த கஸ்டமர் பேசுறேன் சார். சொல்லுங்க. இந்த குவாண்ட் வந்து இந்த புல்ரன்ல வச்சுக்கலாமா, இல்லை வித்துட்டு வேற வெளியே போயிடலாமா சார்? ஏன் ப்ராஃபிட்ல தானே இருக்கீங்க? இல்ல சார், நான் வாங்கின ரேட்டு $133 சார். இன்னும் வரல, நான் வாங்கின ரேட்டுக்கே இன்னும் வரல. வச்சிருங்க, நான் சொல்றேன். இன்னொரு டவுட் சார். இப்ப நீங்க வந்து இந்த புல்ரன்ல வந்து எத்தனை எக்ஸ் வந்தா நீங்க சேஃபா வெளியே வரலாங்கிறது உங்களோட அட்வைஸ் சார்? உங்களோட விருப்பம். உங்களுக்கு எவ்வளவு இருந்தா போதும்னு நினைக்கணும், அப்ப நெக்ஸ்ட் வந்து வெளில வந்துருங்க. இல்ல சேஃப்டி தானே சார் முக்கியம். நீங்க எவ்வளவு சொன்னீங்க, விற்க மாட்டாங்கன்னு 2 பேர் சொன்னேன்னு சொன்னீங்கல்ல. சில ஆட்கள் இப்ப நம்ம சொல்லிடுறேன், ஒரு சில ஆட்கள் வந்து $1,00,000 போடுவாங்க, அவங்களுக்கு வந்து 3x வந்தா போதும், 2x வந்தா போதும் போயிடுவாங்க. ஒரு சில ஆட்கள் வந்து $1000 போடுவாங்க, அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு ஒரு 30x வந்தா நல்லா இருக்கும், 40x வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்தபடி அத்தனை எக்ஸ். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த எக்ஸ் கிடைக்கும்ன்ற அந்த எக்ஸ் எவ்வளவு எக்ஸ் கிடைக்குதுன்றத பாருங்க. அது வந்து மினிமம் உங்களோட கிடைக்கும் அல்லது மேக்ஸிமம் உங்களோட கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். சும்மா நீங்களா ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டீங்கன்னா விற்க மாட்டீங்க. இவ்வளவு வந்தாதான் விற்பன்னு நினைச்சீங்கன்னாலும் விற்க மாட்டீங்க. அதை நீங்க கரெக்டா டீல் பண்ணுங்க. அதை தான் நான் ஏற்கனவே எல்லாரும் சொல்றது. ஏன்னா அது டிபெண்ட். இப்போ பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து 2x வந்தா வெளில போயிடுவாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. 2xக்கு மேல அவங்க உள்ளே இருக்க மாட்டாங்க, எனக்கு போதும் வெளில போயிட்டே இருப்பாங்க. அல்ல 3xக்கு மேல வெளில போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் 5x, ஒரு சில பேர் எனக்கு 5 கிடைச்சா, எனக்கு தெரிஞ்சு 60% ஆட்கள் 5x கிடைச்சா போதும் தான் உட்காந்துருக்காங்க. என்கிட்ட பேசுனாங்க, எனக்கு 5 போதும் சார், 10 எல்லாம் வேண்டாம் சார், எனக்கு 5 போதும், இங்கிருந்து எனக்கு 5 வந்தா போதும், நான் எக்ஸிட் ஆயிடுவேன் தான் என்கிட்ட பேசுற வரைக்கும் ஒரு 60% ஆட்கள் சொல்றாங்க. மேபி அது உங்களோட விருப்பம் எப்படி இருக்குன்றதை நீங்க பாருங்க. உங்க காயின்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்க, எவ்வளோ சைஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ என்ன, உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, உங்களுடைய ஆசைகள் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் பொறுத்து. ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும், கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், சார்ட்டர்டு பிளேன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு தகுந்தபடி தானே அவங்க விற்கிறதும் இருக்கும். அதை வந்து நீங்க சரி சார். சத்யா ஒரு விஷயம் சொன்னாங்க இன்ட்ரெஸ்டிங்கா, ஃபண்ட் ஃப்ளோவை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் லுக்கிங் சம் வெப்சைட் காயின் ஆங்க் அப்படின்ட்டு. இட் ஷோஸ் ஃபண்ட் ஃப்ளோ. கிரிப்டோ ரேங்க், டிராப் ஸ்டாப் ரெண்டுமே நல்லா இருக்குமே. அது எப்படி ஸ்பாட்டோடது பார்க்கணுமா, ஃபியூச்சர்ஸ் ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கணுமா? ஸ்பாட்ல தான் பார்க்கணும். நீங்க விசிஸோட பாருங்க. ஓகே. வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோட பாருங்க எப்படி ஃப்ளோ எங்க இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்ட்டு. 1 மில்லியன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபில்டர் பண்ணி. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 மில்லியன் இன்குபேஷன்ல கொடுக்குறாங்களான்னு பாருங்க.
ஓகே ஓகே இதில் தான் பார்க்க சொன்னது. நீங்க இன்னும் டைரக்டா போகணும்னா crypto-fundraising.info ஒரு வெப்சைட் இருக்கு. அது போனீங்கன்னா ரீசெண்டா அது நீட்டா வரிசையா crypto-fundraising.info. ஃபுல் சைஸ். அது நல்லா இருக்குங்க சார். அவரு தான் அந்த 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 வெப்சைட் நல்லா இருக்கும். ஓகே 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 செக் பண்ணலாம். நான் பார்த்ததில்ல. சார் இப்போ அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு ஆப்புங்களா சார் இல்லை ஜஸ்ட் சைட்டுங்களா? வெப்சைட். ஓகே. காயின் ரேங்க் இன்னொன்று வந்துட்டு என்ன சார் சொன்னீங்க? ஸ்டாப் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 2-3 வீடியோலேயே சொல்லியிருப்பேனே. ராக் ஸ்டாப் ROCK STAB கரெக்டா? DROP. CROK. DROP. ஓகே. Drop Stab. ஓகே. Crypto Hype and Fundraising. சும்மா கூகுளில் அடிங்க வந்துடும். ஓகே தென் வேறு எதுவும் இல்லையா? செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.